வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலில் முக்கியமான 3 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், தேசிய புலனாய்வு அமைப்பு நேற்று ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்கன்னு சொன்னேன்ல. ரெஜிஸ்டர் பண்ண எல்லா கேஸ்லையும் குற்றத்தை நிரூபிச்சிருக்காங்க என்ஐஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருந்தேன். என்ஐஏ உடைய அறிக்கையில் மேலும் சில தகவல்கள், புள்ளி விவரங்கள் இடம்பெற்றிருக்கு. அதை ஷார்ட்டாக பார்க்கலாம். 2024 மொத்தம் 80 கேசஸை என்ஐஏ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த 80 வழக்குகளில் 210 பேரை 2024 என்ஐஏ கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த 80 கேசஸில் இடதுசாரி தீவிரவாதம் தொடர்பான கேசஸ் 28 கேசஸ், வடகிழக்கு கிளர்ச்சி தொடர்பாக 18 கேசஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜிஹாதி கேசஸ் 7 கேசஸ், காலிஸ்தான் கிளர்ச்சி தொடர்பாக 4 கேசஸ், இதெல்லாம் என்ஐஏ அவங்களுடைய அறிக்கையில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் 100% குற்றத்தை நிரூபிச்சிருக்காங்க என்ஐஏ அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான தகவல் கிடைச்சிருக்கு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? பாஜக காங்கிரஸ் இடையே பெரிய ஒரு பஞ்சாயத்து டிபேட்டுங்க. இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவையொட்டி மத்திய அரசாங்கம் ஒரு வாரத்துக்கு துக்கம் அனுசரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. டிசம்பர் 26ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் துக்கம் அனுசரிப்பு அப்படின்னு மத்திய அரசாங்கம் அஃபிஷியலாக சொன்னாங்க. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் டிசம்பர் 26 டு ஜனவரி 1 இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அவருடைய ஷெட்யூல் இருக்குது பார்த்தீங்களா, டெல்லி அசம்பிளி தேர்தலுக்கு முன்பாக டெல்லியில் ஒரு பெரிய ஒரு பேரணியை நடத்துவதற்கு, ரேலி நடத்துவதற்கு மோடி பிளான் பண்ணியிருந்தார். ஷெட்யூல் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு வார காலம் துக்கம் அனுசரிப்பு காரணமாக பிரைம் மினிஸ்டர் அவருடைய ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணார். அவருடைய ஷெட்யூலை ரத்து பண்ணார். இது மாதிரி பாஜகவினர் அவங்களுடைய ப்ரோக்ராம்லாம் ரத்து பண்ணுறாங்க ஒரு வார காலம். ஏன்னா துக்கம் அனுசரிப்பு அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்களா, அதனால் இதை பண்ணிக்கிருக்காங்க. திடீர்னு என்ன டிபேட்டு தெரியுமா? ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு வியட்நாமுக்கு புறப்பட்டு போயிருக்காரு, வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை போடுறாங்க. இதுதான் பாரதத்துடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய மரியாதையா? இத்தனைக்கும் மன்மோகன் சிங் எந்த கட்சியை சேர்ந்தவர்? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அவருடைய மறைவையொட்டி ஒரு வார காலம் துக்கம் அனுசரிக்கப்படுது. அந்த ஒரு வார கேப்பில் ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க. சில பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, நியூ இயரை, புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் வெளிநாடு போயிருக்காரு ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு சில பதிவுகள் போடப்படுது. இப்போது பாஜக காங்கிரஸ் இடையே இந்த டாபிக் பெரிய டிபேட்டை ஏற்படுத்தியிருக்கு. சந்திரசேகர் ராவுடைய, தெலுங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவுடைய மகன் இருக்கார்ல, கேடிஆர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸுடைய டிஎன்ஏல இருக்கு. என்ன தெரியுமா? கிரேட் லீடர்ஸை அவமரியாதை செய்கிறது காங்கிரஸுடைய டிஎன்ஏலே இருக்கு. டிஸ்ரெஸ்பெக்டிங் கிரேட் லீடர்ஸ் அப்படிங்கிறது காங்கிரஸுடைய டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு கேடிஆர் கடுமையாக விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம்? டாபிக் 3, 2026 சட்டமன்ற தேர்தலை திமுக எதிர்கொள்ள யாரோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க? ராபின் சர்மாவுடைய ஷோ டைம் கன்சல்டன்சியோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 2021 பார்த்தீங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் இருக்கார்ல, அவரோட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராபின் சர்மா ஷோ டைம் கன்சல்டன்சியோட ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இவங்க இதுக்கு முன்பாக சந்திரபாபு நாயுடுக்காக வேலை பார்த்துருக்காங்க, ஏக்நாத் சிண்டேவுடைய டீமுக்காக வேலை பார்த்துருக்காங்க. ராபின் சர்மாவுடைய ஷோ டைம் கன்சல்டன்சி இப்போ டிஎம்கேக்காக வேலை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை நான் சொல்லியிருந்தேன். இப்போ எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுகவுக்கு ஏன் இவ்வளோ பயம்? திமுக கூட்டணி இல்லாமல் தனித்து அவங்க போட்டிடுறதுக்கு அவங்களுக்கு தைரியமே இல்லை. அதே மாதிரி இது மாதிரி தேர்தல் வியூக நிபுணர் இவங்களுடைய உதவி இல்லாமல் அவங்களால ஜெயிக்கவே முடியாது. ஏன் திமுக இவ்வளோ பதட்டப்படுது? இத்தனைக்கும் எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஸ்பிரிட்டாக இருக்குது. எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை. அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு இவ்வளோ பதட்டமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினரெல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் களத்தை பொறுத்த வரைக்கும் 5 முனை போட்டி நிலவுது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், 5 முனை போட்டி. இதில் நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா தனித்து போட்டி அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. இப்போது அதிமுக, பாஜக, தாவேகா இந்த 3 பேரில் 2 பேர் கூட்டணியை அமைச்சா மட்டும்தான் திமுகவுக்கு ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு அதிமுகவும் பாஜகவும் ஒரு வேளை கூட்டணி அமைச்சாலோ, இல்லை பாஜகவோ தாவேக்காவோ கூட்டணி அமைச்சாலோ, இல்லை அதிமுகவோ தாவேக்காவோ கூட்டணி அமைச்சாலோ ஓரளவு டஃப்பான ஃபைட்டை கொடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா 5 முனை போட்டி அப்படிங்கிறதுனால 35% வாக்குகளை திமுக கூட்டணி செக்யூர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்க ஆட்சியை பிடிச்சிட முடியும். இவ்வளவு சாதகமான சூழல் இருந்தாலும் ஏன் திமுக இந்த அளவுக்கு பயப்படுது? தேர்தல் வியூக நிபுணர்லாம் வச்சு அவங்களுடைய உதவியோட தேர்தலை சந்திக்க போகுது. எவ்வளவு காமெடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. திமுகவுடைய வரலாற்றிலேயே 2 முறை தொடர்ந்து திமுக ஜெயிச்சதே கிடையாது. பார்க்கலாம் 2026 என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சா டெஃபினட்டாக திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டிஸை கொடுக்க முடியும். ஆனால் இண்டிவிஜுவலாக பாஜகவுக்கு அது என்ன தெரியுமா பிரச்சனை? பாஜக
இப்போ வந்து அதிமுக பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக சைலண்டாக இருக்காங்க. பாஜக வேகமாக கிராஃப் வளர்ந்துக்கு இருக்கு. அதிமுகவோட கூட்டணி வச்சு அதிமுக தலைமையில் தான் கூட்டணி இருக்கும். அப்போ சும்மா இருக்கக்கூடிய அதிமுகவை மறுபடியும் வளர்த்து விடுற மாதிரி ஆயிரும். மறுபடியும் அவங்க பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற களம் மறுபடியும் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு களம் திமுகவா பாஜகவா அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குல்ல, அதை வம்படியாக திமுகவா அதிமுகவா அப்படின்னு மறுபடியும் மாற்றுற மாதிரி அமைஞ்சிடும். இது ஒரு பாதகம் பாஜகவை பொறுத்த வரைக்கும். சாதகம் என்ன அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சா திமுக கூட்டணியை வீழ்த்துவது ஈஸி அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. என்ன நடக்க போது, தலைவர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.